முனிஸ், ஏதாவது என்கிட்ட கேள. என்ன கேட்கணும்? சாப்பிட ஏதாவது கேள, வாங்கி தரேன். ஒண்ணுமே கேட்க மாட்டுக்க. நான் சாப்பிட்டுட்டேன். மாம்பழம் வேணும், மாங்காய் வேணும், தேங்காய் வேணும், ஏதாவது கேள. எனக்கு அப்படிலாம் தோணலைங்க. எதா இருந்தாலும் இந்த டைம்ல கேட்டுருன மனசுல வச்சுக்கிடாத. நான் கேட்டுருவேங்க, அப்படிலாம் வைக்க மாட்டேன். எங்கேயாவது போகணுன்னாலும் என்கிட்ட நீ சொல்லலாம். அம்மா வீட்டுக்கு போகணும், இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வரணும், எதுனாலும் என்கிட்ட நீ சொல்லு. நான் வீட்டில் தானே இருக்கேன், உன்னை எங்கனாலும் நான் கூப்பிட்டு போவேன். சரியா? சரிங்க. இப்போ உனக்கு எத்தனாவது மாசம்? 3 தாங்க முடிஞ்சிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? ஆஃபீஸ் போறேன்ட்டு ரொம்ப அலையாத. நானே கார்ல மெதுவா கொண்டு போய் விட்டுட்டு மெதுவா கூட்டு வந்துடுறேன். அப்படிதானங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மொட்டை மாடி கதை வடைக்கலான்னு வந்தா இது ரெண்டு இங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குவோம். ஏல சிவா, ஏய் மதர் மம்மி, வந்து உட்காரு. இப்படிதான் மொட்டை மாடியில மாசமா இருக்கிற பிள்ளைய உட்கார வைப்பாங்களோ? பச்சி பறக்கும். பஜ்ஜியா? அது டீ கடையில எல்லாம் இருக்கும். உன் மோர பறவைகள் பறக்கும்ல. சும்மா இருமா, உட்காரு. பெரியவங்க சும்மா எதுவும் சொல்லி வைக்கல, எடுத்தெறிஞ்சு பேசாத. ஏட்டி நிக்கல போக வேண்டியதானே? அவன் தான் ஆம்பளை பையன், ஒன்றும் தெரியாது. இல்லத்த, கொஞ்சம் காத்து வாங்கலாமேன்னு வந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் நடந்தேன். 8 மாசத்துக்கு மேலதான் மாடிப்படியே ஏறணும். அடங்காம அலையாதுங்கன்னு அவளதான் சொல்ல முடியும். பார்த்துக்கிடுங்க. மதர் மம்மி, உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கா? நம்பவே முடியல. ஆமா, நல்லது சொன்னாலும் நம்ப மாட்டியே, ஒன்னும் சொல்லாம விட்டாலும் நம்மள குறை சொல்றது. கல்லுக்குள் ஈரம். தூர எடுக்க ஐயா. மதர் மம்மி, ஏன் இப்பவுமே கோவமா இருக்க? நீ கோவமா இருக்கும்போது உன் 2 பல்லும் பாரு இப்படி குவாண்டிக்கிட்டு போகுதுன்னு. பல்ல பத்தி பேசணும்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். மதர் மம்மி, உனக்கு எப்படி இந்த 2 பல்லு வெளியே வந்தது? அதே நான் சின்ன வயசுல ரொம்ப கை சூப்புவேன், அதான் அப்படி ஆயிட்டு. முனிஸ், நமக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா கை சூப்ப விட்டுறாதானே? சரிங்க. உன் பொண்டாட்டி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாலே. நீ தானே தோசை சுட்டு வச்சிருந்த ஹாட் பாக்ஸ்ல, சாப்பிட்டாலே. நைட்டு தோசைலாம் சாப்பிட்டா எங்க செமிக்கும்? இட்லியே ஊத்தி திங்க வேண்டியதானே? இட்லியை பார்த்தாலே கோமட்டது அத்தை. உனக்கு எல்லாம் கொமட்டிரும். அவளை ஏன் மதர் மம்மி ஏசுது? அவளே பாவம். நான் தான் பாவம். காலையில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் மாடா உழைக்க இந்த வீட்டுக்காக. ஆனா எனக்கு யாரு என்ன மரியாதை கொடுக்கீங்க? என் செல்ல மதர் மம்மிக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு தாரேன். உனக்கு இல்லாததா? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, 2 பேரும் கிளம்புங்க. மொட்டை மாடி கதவை பூட்டிட்டு போய் படுப்போம். சரி சரி. நீ சாப்பிட்டியா மதர் மம்மி? நீ அது கேக்கிய? உங்க அப்பாலாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. குழம்புல உப்பு இல்ல, புளிப்பு இல்ல, உரப்பில்ல, இது மட்டும் தான் சொல்ல தெரியும். நல்லா இருந்தா கமக்கமா வாயை மூடிட்டு தின்றுவாரு. அப்பா எப்பவுமே அப்படிதானே. சரி வாங்க வாங்க, கீழே போவோம். உறங்க வருது. முனிஸ், வா கீழே போலாம். சரிங்க. இழுவ மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காம சீக்கிரமா வாங்க 2 பேரும். இந்த கிளம்பிட்டோம் அத்தை. இவன் பேசி முடிக்கிறதுல நிலா போய் சூரியன் வந்துடும். கோகிலா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஏன் மூஞ்சி கோவமா வச்சிருக்க? நீங்க ஏதோ விஷயம் சொல்லும் போது என்னை கோவப்படுத்த போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் நான் ஏற்கனவே கோவமாயிக்கிட்டேன். என்னன்னு கேட்காம உனக்கு எப்படி கோவம் வரும்? விஷயத்த சொல்லுங்க முதல்ல. நமக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனை இப்படி வீட்டை விட்டு துரத்தி கஷ்டப்படுத்துறது எனக்கு சரியா படல. நம்மளே அவனை தவறான வழியில அனுப்புவோமோன்னு தோணுது. தெரியுமே ஏதோ கோவப்படுத்த போறீங்கன்னு, அதே மாதிரி சொல்லிட்டீங்களா? இப்படி அவனை பனிஷ் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போவும் கிட்டத்தட்ட அவன் வீட்டை விட்டு போய் 1 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. இனி வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டு இனி ஒழுங்காருன்னு சொல்லி வைப்போம். 11 லட்சம் ரூபாய கண்ணு முழு தெரியாம எடுத்து கொடுத்து வீணாக்கணும். யாருக்கு கொடுத்தான்னு கடைசி வரைக்குமே தெரியல. அப்புறம் எவனோ ஒருத்தன் கொடுத்தான்னு சொல்லி கொடு நம்மகிட்ட வந்து தந்தான். இப்ப வரைக்கும் அவன் என்ன செஞ்சாங்கிறது எனக்கு புரிய மாட்டேக்கு. அடுத்தது என்னடானா அந்த ஓடுகாலி குடும்பத்துக்கு போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் தனியா கிடந்து கஷ்டப்படுதான். ஃப்ரெண்டு ரூம்ல தான் கிடக்கானா. நான் அவன்கிட்ட ஃபோன் பேசல. ஆனா அந்த நாகராஜன்ட்ட கேட்டு விசாரிச்சுக்கிட்டேன். நீங்க அந்த நாகராஜன் கிட்ட போய் விசாரிச்சீங்கன்னா அந்த நாகராஜன் அவன்கிட்ட போய் சொல்லுவான் உங்க அப்பா கேட்டாருன்னு. அப்ப அவனுக்கு இன்னும் நல்ல வசதியா போகும். ஓஹோ, அப்பா விசாரிக்காரா அப்படின்னு நினைச்சுக்கிடுவான். முட்டாதனமா பேசிக்கிட்டு இருக்காத. அதுக்கு பிள்ளை அப்படியே விட முடியுமா? இந்த வருஷத்தோட அவனுக்கு படிப்பு முடியுது. இன்னும் ஒரு 6 மாச காலம் கஷ்டப்பட்டுட்டுமே. கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். நாளைக்கு எதுவும் தப்பாயிராமம்மா, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாமே உன் இஷ்டத்துக்கே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். எப்பவுமே இந்த வீட்டுல நீ தான் முடிவெடுக்கணுமா? ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய செல்லம் கொடுத்து கழுதையாக்கி வச்சிருக்கீங்க. நான் ஏதாவது முடிவெடுத்தா அது தப்பா? ஏங்க நில்லுங்க, எதுக்கு இப்ப ஓடுதீங்க? உன்கிட்ட பேசி எனக்கு பிபி தான் வரும். ஏற்கனவே கோவப்பட்டு மண்டையில முடி பூரா உங்களுக்கு போயிட்டு திருப்பி எங்க ஓடுதீங்க? பெருசா கோவச்சிட்டு ஓடுதாரு. போட்டும், அவனை இப்போதைக்கு கூப்பிடவே கூடாது. இங்மங் சாங். எஸ் மேம்.
சார் எங்க போறாருன்னு போய் பாரு. சார் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள கார் எடுத்துட்டு போயிட்டாரா? சரி, அவரு எத்தனை மணிக்கு வருவாருன்னு நோட் பண்ணி வச்சு எனக்கு சொல்லு, சரியா? ஓகே மேடம். மேடம் வெளியே போறீங்களா? ஆமா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நான் கிளம்பிடுவேன். கரெக்டா எனக்கு டைம் சொல்லணும், அவர் எத்தனை மணிக்கு திருப்பி விட்டனுக்கு வராருன்னு, சரியா? ஓகே மேம். மேம், விஷால் சார் ரொம்ப நாளா வீட்டுக்கே வரல. ஆமா, நீ யார் முதல்ல இந்த வீட்டுல? மேம், நான் சர்வெண்ட். அந்த வேலையை மட்டும் பாரு. யார் எப்போ வரணும் போகணுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீ யார் அதை கேட்க? சாரி மேம். நீ நிறைய கேள்வி கேட்டுட்ட. உன் சம்பளத்தில் 500 ரூபா கட்டு. சாரி மேம். வெளியே போ. மேம், 500 ரூபா கட் பண்ணாதீங்க மேம். வெளியே போலன்னா அடுத்த 500 ரூபா கட் ஆயிரும். இவெல்லாம் கேள்வி கேட்குறான். ஏட்டி நல்ல வேலை நேற்று தப்பிச்சோம். இல்லைன்னா நாகராணி குழம்பு தின்னு நாக்கில் நுர தள்ளி செத்து இறந்துருப்போம். ஆமாம்மா, நல்ல வேலை. முழுசாக கொண்டு வந்த பாம்பை இதை குழம்பு கிளம்ப போட்டு வந்தேன்னா கறின்லாம் நினச்சி தின்றுருப்போம். அது நானும் கீதாக்காவும்ல என்னன்னு கூட பார்க்க மாட்டோம், வாயில் அள்ளி போட்டுருவோம். ஏமிட்டி அவள் அப்படி இருக்கா அந்த ராணி? அவள் எப்போவுமே அப்படித்தான். நடுவில் கொஞ்சம் நல்ல மாறி பாபு ஆபீஸுக்கெல்லாம் போனா அப்பையும் திமிரு பண்ணிக்கிட்டு தான் அலைஞ்சிருக்கா. அதாவது மெண்டலாக இருந்தாலும் டார்ச்சரு, நல்லா இருந்தாலும் டார்ச்சரு, என்ன பிறவியோ. பாவம்தான். சரி, என்ன குசு குசுன்னு பேசுறீங்க என்கிட்டயும் சொல்லுங்க. நேற்று இந்த ராணி அக்கா இருக்குல்ல, அவளுக்கு காது குத்தி மொட்டை போட்டிருக்கோம், சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுது. எல்லாரும் குளத்தங்கரையில் போய் உட்கார்ந்தோம், இலையெல்லாம் போட்டாச்சு. முதல்ல எடுத்த உடனே சப்பாத்தி மாதிரி ஒன்று வச்சுது. அது என்னன்னு சொல்லு பாப்போம். மொட்டை செல்லம், சப்பாத்தி மாதிரி வச்சானா சப்பாத்தியா தானே இருக்கும். அதான் கிடையாது, சாணி வரட்டியே முதல்ல சப்பாத்தி மாதிரி கொண்டு வச்சுட்டு நாங்கள் அதை கடிக்க வேற செஞ்சிட்டோம். அப்புறம் தான் பார்த்தா சாணி. நீ தான் என்னத்தை கொடுத்தாலும் தின்றுவிய, தின்னி மாடு. அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய தட்டுல ஒரு பாம்பை கொண்டு வந்துட்டு இருக்கா. கேட்டா நாகராணி குளமா? ஆத்தையே எடுத்தோம் பாருங்க ஓட்டம். என்ன சிரிக்கீங்க? அது தின்றிருந்தோன்னா இந்நேரம் நாங்க எல்லாரும் யமலோகம் போய் சேர்ந்துருப்போமே. நீங்க நைசா பாபுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கெட்டி வச்சிருப்பீங்க. ஆமா, கேட்டுதாவோ. முதல்ல என்ன பிடிக்காம ஏஞ்சல இந்த வீட்டுல இறக்குன ஆளுதானே நீங்க. பழசெல்லாம் ஏமாட்டி பேசுத. மனுஷங்க அப்படியே வந்துருவாங்க, எல்லாரும் மாறதான் செய்வாங்க. இருந்தாலும் பொண்டாட்டி செத்தா புருஷன் வந்து புது மாப்பிள்ளைன்னு பழமொழியே இருக்க. நீங்க ரெடியா ஒரு பொண்ணை கொண்டு வந்து கெட்டி வச்சிருவீங்களே, அதே மாதிரி கீதாக்கா செத்தாங்களும் அவ மாப்பிள்ளை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாரு. கீதா புருஷன் தான் ரெடியாக வச்சிருக்காரு பேக்கரியில் ஒரு ஆள். சொன்னாப்புல அங்க கன்சிகா வேற குத்த வச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து பங்கஜக்கா புருஷன், அவர் ஆபீஸ்ல எங்கேயாட்டி யாரையாவது கரெக்ட் பண்ணிடுவாரு. அப்படியே அப்புறம் சுந்தரி புருஷன், அவன் கேட்கவே வேண்டாம், ஆட்டோ ஓட்டுற இடத்துல ஏதாவது ஒரு பிகரை உஷார் பண்ணிடுவான். வாய் ஆட்டி உன் வாய் சாக்கடை கணக்கா பேசாத. எங்களுக்கு தெரியாத ஆம்பளை பயலுக்கு புத்தி. பொம்பளை ஆளு தான் புருஷனையே நினைச்சிட்டு வாழ்வாளுக. இந்த ஆம்பளை பயவுளையில கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுமா எங்க பிள்ளைலாம் பாவம். காலையிலே ஏமா சாவு பத்தியே பேசுத, கொஞ்சம் நல்ல விதமா பேசு. நேத்து நடக்க இருந்ததை தான் சொன்னேன், வேற என்னத்த சொல்ல. ஜான்சி, உன் ஆள் கூப்பிடுதான். ஆளுகளன்னா மண்டையை பார்த்துருவேன். சொல்லுங்க சூர்யா, சொல்லுங்கள். கொஞ்சம் கடை வரைக்கும் வாங்கல. ஏன் நடந்து போக முடியல? அவ இடுப்புல தூக்கிட்டு வரணுமோ? எனக்கு இங்க அடிக்கடி வழி மறந்து போகுது. வழி மறந்து போகுதா? ஊருக்கு வந்ததான் 1 மாசத்துக்கு மேல ஆகுது. கடைக்கு போறதுக்கு வழி மறந்து போதாக்கும். இல்ல பெரியம்மா, சும்மா தான் கூப்பிட்டேன். சும்மானா நான் இருக்கேன், என்னையே கூப்பிட்டு போ. இல்ல பெரியப்பா, நானே போய்க்கிறேன். கொஞ்சம் வெளியே வாங்கல. இவன் என்ன ஏதோ பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு போறான். சும்மா போ, என்னன்னு போய் கேளு. நாங்கெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டோண்டே. ஆமா, நீ நினைச்சிட்டாலும் நாங்க அப்படியே பயந்துருவோம். போட்டி பாத்தீங்களா அத்தை பாட்டி, அவன் கூப்பிட்டோடனே ஓடுதா. அப்ப இது காதல் தானே? உன் மோர நின்னு போலையா? எட்டி ஒரு ஆள் கூப்பிட்டாவனா அது என்ன விஷயம் போய் கேட்கணும். உடனே என்னத்தையாவது பேசாதப்பா. பாத்தீங்களா, உங்க சூர்யா சரி கிடையாது, இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனே பாவம், இப்பதான் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கான். அவனையே குறை சொல்லாதட்டி. ஐயோ அத்தை பாட்டி, நான் யாரையும் குறை சொல்லல. இந்த காதல்ல போய் முடிய போகுதுன்னு தான் சொல்ல வரேன். எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா, ஆளை விடுங்க. ஏங்க நீங்க பேத்திய போய் கூட்டு வாங்க, விட்டுருக்கோம். மணி 12 ஆயிட்டல. இந்த போறேன். ஓட்டி சமந்தா, அங்க வா. நல்ல வீட்டு பூனையா வளர்த்தேன், சாக்கடை பூனை மாதிரி ஐட்டி. இங்க வா வா, அக்காட்ட வா, அக்கா மடியில வந்து உட்காரு. இதெல்லாம் ஒரு பூனையா? சொறி பூனை. எந்த நேரமும் ரோட்டு காட்டிலேயே தெரியுது, வீட்டுக்கே வராது. இங்க வா, அக்காட்ட வா. எங்க ஓடுத நீ? சோ வாடு. மீன் வாங்கி வச்சிருக்கோம்ல, மோப்ப முடிச்சிட்டு வருது. விளக்கு மரம் கொண்டு மண்டையில அடிச்சிருவேன். யோ அத்தை பாட்டி, அது என் பூனை, ஏசுற வேலைலாம் வச்சுக்கிடாதுங்க. இதாட்டி பூனை? இது என்னைக்காவது வீட்டுக்கு வந்திருக்காட்டி?
எங்கக்கு போய் தொலைஞ்சதுனே தெரியல. எப்பயாவது மாசத்துல ஒருக்க தான் வருது. இந்த பூனைங்களே இப்படிதான். ஒரு நாயை வளர்த்தா நன்றியோட காலை சுத்திட்டு கிடக்கும். ஆனா அந்த பூனைங்க எந்த வீட்டுல நல்ல சாப்பாடு கிடைக்கும் அங்கேயே போய் செட்டில் ஆக வேண்டியது. அடுப்பாங்கரைக்கு போனா விளக்கு மரம் கொண்டு சாத்தி விடுவேன். சரி விடுங்க, பிள்ளையே இன்னைக்கே ஒரு நாள் தான் வந்திருக்கு, நல்ல தின்னுட்டு போட்டுமே. 450 ரூபா கொடுத்து மீன் வாங்கி வச்சிருக்கேன், தின்னுட்டு போட்டுமா. உனக்கு தான் அடி விழும்பதுக்கு போய் உன் பூனை இப்படி. அப்படியா, நல்ல மீனா வாங்கி வச்சிருக்கீங்க, சனியை போய் தின்றாம. ஓட்டி சமந்தா நில்லு, மீனகுன்னு தின்னுறாத. அவளையும் மாதிரி அவ பூனையும் ஒரு அறிவு கெட்டது. யோ சூர்யா, அட அரமண்டல், கூப்பிட்டா திரும்பி பார்த்துட்டு ஓடுதான். யோ சூர்யா, என்னையது கூப்பிட்டீரு? கீழே அடிப்பட்டதுல காதுக்குது போயிட்டு போலையா? யோ சூர்யா, யோ சூர்யா. இப்போ உட்காருங்க, பேசுவோம். இந்த இடத்துக்கு வரதுக்கு தான் குடு குடுன்னு உடனேயாக்கும். என்ன விஷயம்? எல்லாரும் முன்னாடியும் அப்படி கூப்பிடாதுங்க. நெட்ட வழிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு கிடக்கா. யார் பேசுனா எனக்கு என்ன? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆமா, நீங்க பெரிய சண்டீர் பயப்பட மாட்டீங்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்க எல்லாத்துக்கும் பயந்து தான் வாழணும். என்ன விஷயம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் முட்டையை வாங்கிட்டு கடை கிளம்பிடுவேன். ஏன் டெய்லி முட்டை வாங்கிட்டே இருக்கீங்க? நம்ம வீட்டுல எண்ணிக்கை ஜாஸ்தி. டெய்லி எல்லாத்துக்கும் ஒரு முட்டை உண்டு. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 7-8 முட்டை வாங்க வேண்டியது உண்டு. தேங்க்ஸ் சொல்லதுக்கு தான் வர சொன்னேன். அதான் அங்கனையே சொல்லிருக்கலாமே. இருந்தாலும் மனசு விட்டு பேசணும்ல. அப்படி என்ன பேச போறீரு? இல்ல, எனக்கு அடிப்பட்டதும் ரத்தம்லாம் கொடுத்து என்ன காப்பாத்திருக்கீங்க. டாக்டர் எவ்வளவு ரத்தனாலும் எடுத்துக்கோங்க நீங்க சொன்னது என் காதுக்குள்ள கேட்டது. அப்படி மயக்கத்துல கிடந்த மாதிரி நடிச்சியோ? சே, அது காதுல பேசுறதுல விழுந்துகிட்டே தான் இருக்கும். சில நம்ம தூங்கும்போது நம்ம காதுல விழும் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஆமா, 2 பேருக்கும் ஒரே ரத்தம். அதனால எவ்வளவு நாளும் எடுத்து காப்பாத்துங்க. இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் எனக்காக நீங்க பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன். இப்போ நம்ம 2 பேர் ரத்தமும் ஒன்னாயிட்டு. ஆமா, இப்போ உங்க ரத்தம் என் உடம்புல ஓடுதுல, அப்ப 2 ரத்தமும் கலந்துட்டு. நல்ல சினிமா டைலாக்லாம் விடுத போல. ரத்தத்தில் கலந்தவள். என்னது ஒரே கவிதையா கொட்டுது? இந்த புவாங்காட்டம்லாம் இங்க வேண்டாம சொல்லிவிட்டேன். இங்க இருங்க சூர்யா, அந்த இடத்துல நீங்க இல்ல, வேற ஒரு வயசான தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஒரு சின்ன பிள்ளைல யார் கிடந்தாலும் நான் ரத்தத்தை கொடுத்து காப்பாத்திருப்பேன். நீங்க ஏதாவது பேசிட்டு நடக்காதுங்க. இருந்தாலும் எனக்கு உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி. சரி, நான் போட்டா. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, பேசுறதுக்கு கிளம்புதேன். நான் கொடுத்த பாசி கம்மல காதுல போடவே இல்லையோ? 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா 5 நாள் கூட அது நிக்கல, பிஞ்சிட்டுப்பா. உன் அழகான ஊசி காதுக்கு வைரத்துல கம்மல் வாங்கி தரேன். ஆமா, அந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல, நான் வாரேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ மச்சான், நான் தான்டா. சொல்லுடா. டேய், 4வது பரீட்சையிலே அவ பாஸ் ஆயிட்டா. அப்படின்ற பரீட்சை வச்ச? இது நான் வைக்கல, இது தன்னால நடந்தது. நான் அடிபட்டு கீழே விழுந்துட்டேன், நிறைய ரத்தம் போயிட்டு பார்த்தா 2 பேருக்கும் ஒரே குரூப் ரத்தம். அப்படி போடு போடு போடு. என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரத்தம் கொடுத்து காப்பாத்தினா. டாக்டர்கிட்ட சொல்றா எவ்வளோ ரத்தனாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் இவங்களை காப்பாத்திருங்க அப்படின்னா. பரவாயில்லையே, அப்போ கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிட்டா. உட்காந்து பேச சொல்லி கூப்பிட்டேன், நழுவி ஓடிட்டா. அப்போ நல்ல ஒழுக்கமான பொண்ணு மாதிரி தான் தெரியுது. நீ ஃபர்ஸ்ட் நாள் அந்த பொண்ணை பற்றி சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நல்ல பொண்ணுன்னு. நீ தான் உட்காந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்க கிறுக்கு தரமா. ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய பட்டாச்சு, காதல் தோல்வி ஏமாந்தாச்சு, திருப்பி படக்கூடாது. அதனால ஒரு 10 டெஸ்டாவது வைக்கணும். பார்த்து ரொம்ப டெஸ்ட் வைக்காதடே, இந்த பொண்ணும் பறந்துட போகுது. சும்மா இல்ல, தேவையில்லாம பேசாத. சரி டெஸ்ட் வை, அதுக்குன்னு ரொம்ப சோதிச்சு பார்த்துறாத. சரி, அதை சொல்லதான் பண்ணேன். 3 நாளா ஃபோன் எடுக்க முடியல, நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன். இப்போ பரவாயில்லையா உடம்பு? இப்போ பரவாயில்ல. சரி வச்சிருந்தேன். சரி மாப்ள, நான் அடுத்த மாசம் உன்னை பார்க்க வாரேன். வா, அப்படியே அவளையும் பாரு. அதுக்கு தான் வாரேன்னே சொல்லுதேன். சரி